ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஆலு வடி பண்ண போகிறோம். மும்பையில் இதை ஆலு வடின்னு சொல்லுவாங்க, ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். 2 துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், இது எல்லாத்தையும் மிக்ஸி சாரில் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச மசாலா, தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், இந்த மசாலா இது கூட சேர்த்துருவோம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்தாச்சு. இப்படி ஒரு இலை எடுத்துக்கோங்க. இந்த இலை என்ன இலைன்னு தெரில, ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. இலை இப்படி தான் இருக்கும். இதை இப்போ மேலே இருக்க தண்டை வெட்டி எடுத்துடலாம். இந்த தண்டை வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து இது எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இலையை எப்படி கவுத்தி தான் போடணும், நேரே வைக்கக்கூடாது. மேலே இருக்க பக்கம்னா கீழே இருக்க பக்கம்னா மேலே வரணும். அடுத்தால ஒரு இலையை இப்படி எடுத்துக்கோங்க. அதையும் இப்படி உள்ட்டாதான் வைக்கணும். மேலே உள்ள பக்கம் தான், கீழே உள்ள பக்கம் வந்து இதுக்கு மேலே இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த மசாலா தடவிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு இலையை எப்படி வைங்க. எத்தனை அடுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதை சுருட்டி எடுத்துக்கலாம்.
எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போ அடியில் தண்ணி வச்சுருக்கோம், மேலே ஒரு தட்டு வச்சு இப்படி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வச்சுருக்கோம், இதை ஒரு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும், வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். வாங்க இது இப்போ அவிஞ்சிட்டான்னு பார்க்கலாம். அந்த பாத்திரத்தில் சரியாக வரல, அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லாத்தையும் பீஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, இது ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட ஆலு வடி தயாராகிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா லேயர் அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.